வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலும் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியிலும் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது குறித்து தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தொடர் சமூக ஊடக பதிவுகளில் கேரளத்தில் மீனவர்களின் நலனுக்காக செயல்படும் அகில கேரள தீவார சபையின் பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள இருப்பது குறித்தும் தெரிவித்துள்ளார். மேலும் கேரளாவில் நடைபெறும் நிகழ்ச்சியின் போது பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடக்கி வைப்பது குறித்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது குறித்தும் தெரிவித்துள்ளார். இவை எரிசக்தி, நெடுஞ்சாலைகள், கிராமப்புற உள்கட்டமைப்பு, ரயில்வே மற்றும் பிற துறைகளுடன் தொடர்புடைய திட்டங்கள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். மற்றொரு சமூக ஊடக பதிவில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, சாலைகள் மற்றும் ரயில்வே ஆகியவற்றை உள்ளடக்கிய மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் நாளை மாலை திருச்சியில் நடைபெறும் பேரணியில் மாநிலத்தின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுடன் இணைந்து பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகரித்து வரும் வலிமையால் திமுக அரசு அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரசார் பாரதியின் PB ஷபாட் இணையதளம் மூலம் தினசரி செய்திகளை எவ்வித கட்டணமும் இன்றி தெரிந்து கொள்வதோடு அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட நிருபர்கள் 24 மணி நேரமும் வழங்கும் பல்வேறு செய்திகளை இந்த இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த PB ஷப்ட் இணையதளம் மூலம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள், பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகள் போன்றவை நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். அப்போது உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காவல்துறையின் அர்ப்பணிப்புதான் காரணம் என்று கூறினார். ஒரு காவல்துறை அதிகாரியின் சீருடை என்பது வெறும் துணி அல்ல என்றும் அது ஒழுக்கத்தின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம் என்றார். இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குனர் முனைவர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 20 மையங்களிலும் காரைக்காலில் 6 மையங்களிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 147 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7078 மாணவர்களும் 411 தனி தேர்வர்களும், காரைக்கால் பகுதியில் 27 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1024 மாணவர்களும் 183 தனி தேர்வர்களும் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் முனைவர் சிவகாமி தெரிவித்துள்ளார். வீட்டு உபயோகத்திற்கும் மற்றும் மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் போன்ற அத்தியாவசியமான பிற துறைகளுக்கும் தடையின்றி எரிவாயு சிலிண்டர் வழங்கும் வகையில் முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் போன்ற அத்தியாவசிய துறைகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள் பெட்ரோலிய விற்பனை நிறுவனங்களைச் சேர்ந்த செயல் இயக்குனர் அடங்கிய குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மாஹே கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் அஸ்தரா என்னும் மகளிர் அமைப்பின் தொடக்க விழா மற்றும் அதன் சின்னம் வெளியிடும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் மாஹே மகளிர் அமைப்பின் தலைவி திருமதி ஸ்ரத்தா சுதீர்குமார் மற்றும் திருநங்கை எழுத்தாளரும் கவிஞர் மற்றும் சமூக செயல்பாட்டாளருமான விஜயராஜ மல்லிகா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர்.
காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நாளை மறுநாள் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முகாமில் நரம்பியல், குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இருதயவியல் மற்றும் சிறுநீரகவியல் துறைகளைச் சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு உயர் சிகிச்சை அளிக்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.